எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த படத்தில் திருத்திக்கிறேன். ஏன்னா இது என்னோடய முதல் படம். பட் விசில் சத்தத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் எங்களோட வெற்றியை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களோட அந்த கைத்தட்டல்களும் அந்த விசில் சத்தங்களும் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே ரிவ்யூஸ் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது குறைகள் இருந்தாலுமே அதை சுட்டி காட்டுங்க, அப்போ தான் நாங்களும் அடுத்தடுத்த படத்தில் திருத்திக்க முடியும். எல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்ல நல்ல விதமாக ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கூடையும் உட்காந்து பார்க்க முடியல, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. பட் வரும்போதெல்லாம் உங்களோட அந்த சத்தம் தான், கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, எதாக இருக்கட்டுமே, அதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு. ஸோ வாசன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்படி சார். வணக்கம். முதல்ல இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொய் வழக்குகள்ன்றது ரொம்ப வெகு விரைவாக பரம்பாக கடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காருன்றது, அதுலேயும் ஒரு விஷயங்களை மையப்படுத்தி கொஞ்சம் லிங்க் பண்ணி அதை டைரெக்டாக காட்டாமல் மறைமுகமாக காமிச்சிருக்காரு ரொம்ப அழகாக. அதுக்கு முதல்ல இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் தம்பி வாசன், எல்லாருமே வாசன் தான் இந்த படத்தை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற படமாக நினச்சி வந்துடாதீங்க தயவு செஞ்சு. முதல் படத்தில் இவ்வளோ கட்ஸாக இந்த ஸ்கிரிப்டை எடுத்ததுக்கு முதல்ல தம்பிக்கு வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய லேக்கப் டெத்துன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி அரசாங்கம் வைக்க போதா, யார் வைக்க போகிறா, அதனால் எதுவுமே தெரியல. ஆனால் தம்பி இந்த முயற்சி, அவனால் சொல்ல வந்த கருத்துக்களை ரொம்ப தெளிவாக படத்தில் நடித்து தன்னுடைய திரைகளை ரொம்ப கவர்ச்சியாக நடித்து கலக்கியிருக்காப்புல. வாழ்த்துக்கள் வாசன். வாழ்த்துக்கள். நன்றி வாசன் சார். நான் வந்து வெளியில ரிவ்யூ எடுத்தோம். பசங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் நடிக்க வந்தவங்க சந்தோஷமா தான் பேசுறாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா முதல் படத்துக்கு எதுக்கு பவுன்ஸரோட வராங்க? ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஆக்சுவலி பவுன்சர் எனக்காக கிடையாது. ஸோ வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 24 hours லைவ் ஸ்ட்ரீமிங் IRL இன் ரியல் லைவ் பண்ணுறோம். ஸோ கேமராமேனுக்கு, ஸோ இங்கே சுற்றி இல்லை அங்கே சுற்றிலாம் இருக்காங்க. இவங்க சும்மா கருப்பு டிஷர்ட் போட்டு வந்த பிரதர், இவரை பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஸோ படத்தை வந்து பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட. நீங்கள் சொன்ன அந்த ஒரு பெரிய வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. அவங்க வீட்டு பையன் மாதிரி, அவங்க வீட்டு பையன் அப்படிங்கிறாங்க. இதுதான் நான் இத்தனை வருஷத்தில் நான் சம்பாரிச்சது. ஸோ நான் இதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்தியன் பீனல்ல அதை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே இவ்வளோ துணிச்சலாக வந்து எடுத்து நடிச்சதுக்கான காரணம், அதாவதுங்க ஆக்டர்னாலே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணும் இல்லைங்க. ஸோ இந்த படம் தான் பண்ணணும், அந்த படம் தான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஜானரையுமே எடுத்து பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல கதை. ஸோ சில விஷயங்கள் ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அது போக நல்ல ஒரு கதை. ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்டார் காஸ்டிங், நல்ல ஒரு ப்ரொடியூசர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணான்னு சொல்லுவா, ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தான். இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரோட சப்போர்ட்டுக்குமே. விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, உங்களோட ஆதரவு அவருக்கு இருக்குமா? விஜய் சார் வந்து பார்த்தா அரசியலுக்கு வந்திருக்காரு. உங்களோட ஆறுதல் அண்ணே நம்மளை பாருங்க, நம்ம மதிப்புமிக்க அண்ணன் தளபதி என்ன வந்து பண்ண அரசியலுக்கு வந்திருக்காரு. உங்களோட ஆதரவு இருக்குமாண்ணே? காட்டுங்க. என்னோட லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு எல்லா கட்சியும் இருக்கும் இல்லைண்ணே, அதே மாதிரி நம்மளது எல்லா கட்சிக்கும் இருக்குண்ணே. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். நாங்கள் டீம் IPL இங்கே நின்றுட்டுருக்கோம் இந்தியன் பீனலில். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ முடித்தோம். நான் மியூசிக் டைரக்டர், இதோ ஹீரோ வாசன், டைரக்டர் சார் எல்லாருமே இங்கே இருக்கோம், கேமராமேன் எல்லாருமே இங்கே இருக்கோம். நினைச்சபடியே நாங்கள் வந்து இது எல்லாருக்குமே மக்களுக்கு பிடிக்கணும், தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், கத்தி அந்த ஸ்க்ரீனில் நடக்கிற அந்த மூமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தோம். அதே மாதிரி அந்த லாஸ்ட் 20 minutes வாசனுடைய சேஸாக இருக்கட்டும், கிஷோர் சார் ஆக்டிங் அண்ட் அந்த கோட் சீனில் நடக்கிற அந்த ஒரு என்டையர் ட்ராமா எல்லாருமே பார்த்து ரொம்ப ரசித்து எல்லாருமே கை கொடுத்துட்டு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லாருமே தியேட்டருக்கு போய் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட சினிமோகிராஃபர் நான். இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டுன்னு நினைக்கிறேன். நான் மாஸ்டர்ஸ் பண்ணதை நாங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு முயன்றிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் விமர்சனங்களை சொல்லுங்கள். நன்றி. டிபியூ டைரக்டர், இதான் முதல் படம் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது சில சீன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி எழுதுனோம். இந்த இடத்துலலாம் கிளாப்ஸ் வரணும், இந்த இடத்துல ஒரு எழுந்த ஆரவாரம் வரும், விசில் சத்தம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த சீன் எல்லாமே வந்து அந்த ஆரவாரம் இருந்தது, கைத்தட்டல் இருந்து
மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வந்த ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். திரு மதன் கிருஷ்ணன் அவருக்கு, இந்த படத்தை தயாரிப்பாளர் மதன் கிருஷ்ணன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி அவருக்கு. எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். மற்றபடி மொபைல்லையோ எங்கேயும் பார்க்காதீங்க, தேட்டருக்கு வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ வந்து பாருங்கள், ஒரு நியூ டீம், ஒரு புதுசான ஒரு டீமு. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ்க்காக தான் படம் எடுக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் இது மாதிரி நிறையா படங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. அதுமாதிரி சாங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும், ஒரு சாங்கும். அது எல்லா வெரைட்டி எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். மியூசிக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. எல்லாருமே அந்த சீன்ஸ் ஒவ்வொன்றும் அப்படி பூம் பண்ணி கொடுக்கும். எல்லாருமே ரசிக்கலாம். எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். நன்றி.